அடியே குரங்கு குரங்கு, எங்கடி ஏறி இருக்க? அம்மா ஜாலி ஜாலி, பார்க் நல்லா சூப்பரா இருக்கு. பார்க்ல மத்த பசங்களோட சேர்ந்து விளையாடுவேன்னு பார்த்தா இங்க வந்து உன் குரங்கு சேட்டையை காட்டிட்டு இருக்கடி. இதுதாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒழுங்கு மரியாதையா கீழே இறங்கி வாடி. அங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கு, அங்க போய் விளையாடலாம். அம்மா நானும் வரேன் நானும் வரேன். இங்க பாத்தியாடி விளையாடுறதுக்கு எவ்வளவு இடம் இருக்குன்னு. அடியே நீ இங்கே விளையாடிக்கிட்டு இரு. நான் ஏதாவது வியாபாரம் பண்ண முடியுமான்னு ஐடியா பார்த்துட்டு வரேன். இந்த அம்மாவுக்கு எப்பவுமே ஒரே பிசினஸ் தான். இதோ ஊஞ்சல் இருக்கு, நாம விளையாடலாம். ஊஞ்சல் 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 பொன்னூஞ்சல் ஆடுது தேனிலா, கனவில் கலந்த வெண்ணிலா, மஞ்சள் நீலா இது கொஞ்சம் நீலா. நல்லதா போச்சு. இவ இப்படியே விளையாடட்டும். இவளை கூட்டிட்டு போனா தொழிலை கெடுத்துருவா. என்ன தொழில் பண்றதுன்னு தெரியலையே. காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான், காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். சுத்தம். அப்ப அந்த தேர்வு நீ ஃபெயிலு தான் ஆக போற. யார் நீங்க? ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல, தேர்வு எழுதி காத்துக்கிட்டே இருந்தா எப்படி? நீங்களா தான் அடுத்த தேர்வு எழுதணும். அது வந்துக்கா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அதான் அந்த பொண்ணுக்காக. என்ன அந்த பொண்ணுக்காக பூக்கடை வைக்க போறியா? என்னக்கா பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்டீங்க? என்னை பார்த்தா பூக்கடை வைக்கிற மாதிரியே தெரியுது. என்ன உன்னை பார்த்தா புடவை கடை வைக்கிற மாதிரியே தெரியுது. என்ன எதுக்கடா இவ்வளவு பூ வாங்கி வச்சிருக்க? ஐயோ அக்கா, இந்த பூ ஒன்றும் பூக்கடை வைக்கிறதுக்காக இல்ல, இது பொக்கே. இவ்வளோ ரோஸை நான் காதலிக்கிற பொண்ணுக்கு கொடுத்து என் காதல் எவ்வளோ பெருசுன்னு நிரூபிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்க்கா, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு? சுத்தம். இவ்வளோ பெரிய பொக்கே கொடுத்து யாராலுமே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணவே முடியாது. அக்கா, நீங்க சொல்றது எனக்கு இடி இடிக்கிற மாதிரி இருக்குதுக்கா, இடி இடிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் நான் எப்படிதான் கரெக்ட் பண்றது அந்த பொண்ணை? ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு பொக்கே நிறைய ரெட் ரோஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லவ் பண்ற பொண்ணை கரெக்ட் பண்ண ஒரே ஒரு ரெட் ரோஸ் இருந்தா போதும். என்னக்கா சொல்றீங்க? ஒரே ஒரு ரெட் ரோஸ் போதுமா? ஆமா, நீ வேணா ஒரே ஒரு பூவை கொடுத்து பாரு. அந்த பொண்ணு வாங்கிட்டு உடனே உன் லவ் அக்செப்ட் பண்ணிப்பா. இதோ இதோ இந்தா இந்தா, அந்த ஒரு ரோஸ் வேண்டாம், இந்த 2 ரோஸை வாங்கிக்கோ. ஏன்க்கா ஒரு ரோஸுக்கு பதிலாக 2 ரோஸை தரீங்க? அதுவா, முதல்ல ஒரு ரோஸை அந்த பொண்ணுக்கு கொடுத்து பாரு. சரி, அப்புறம் இன்னொரு ரோஸ் எதுக்கு? ஒருவேளை அவ நோ சொல்லிட்டானா, பக்கத்துல அவ தங்கச்சி இருந்தானா, அவகிட்ட இன்னொரு ரோஸை கொடுத்து கரெக்ட் பண்ணிரு. ஐயோ அக்கா, எனக்கு இந்த 2 ரோஸ் வேணாம், ஒரே ஒரு ரோஸ் போதும். நான் அவளை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். ஆமா, நான் கொண்டு வந்த இவ்வளோ ரோஸை என்ன பண்றது? உனக்கு அந்த ஒரு ரோஸ் போதும்ல, எதுக்கு நீ இதை பத்தி கவலைப்படுற? நான் எடுத்துட்டு போய் ஏதாவது பண்ணிக்கிறேன், போதுமா? சரி சரி, நீங்க அந்த இதுல இருக்க எல்லா ரோஸையும் வச்சுக்கோங்க. நீங்க கொடுத்த ஐடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் முதல்ல இந்த ரோஸை கொடுத்து அந்த பொண்ணை கரெக்ட் பண்றேன். அதோ என் லவ்வரே வந்துட்டாக்கா. எப்பாடா, ஒரு வழியா என்ன தொழில் பண்றதுன்னு குழப்பத்துல இருந்தோம். இந்த கொங்கண மண்டையனை ஏமாத்தி இவ்வளோ ரோஜாப்பையும் புடுங்கிட்டு விட்டாச்சு. ரோஜா 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 ரோஜா. ஏ ராஜா, என்ன ரோஜா விக்கிறியா? ஒரு ரோஜா என்ன விலை? ஐய, நான் ரோஜா விக்கல, உனக்காக இந்த ரோஸ் கொண்டு வந்தேன். என்னது, எனக்காகயா? ஏன்? அது வந்து ஒரு மென்மையான மலர் இன்னொரு மலர் கிட்ட தானே இருக்கணும். ஐயோ, இவன் இதை சொல்றானே, எனக்கு வெக்கமா வருதே. இந்தா, இந்த ரோஜா உனக்கு தான். ஒரு ரோஜா தோட்டத்தையே நான் உனக்காக கொண்டு வந்தேன். ஆனா இந்த ஒரு ரோஜா மட்டும்தான் அதுல ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த அழகான ரோஜா உன்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லிட்டு உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? நீ ஒரு ரோஜா கொண்டு வந்ததுக்கே நான் நீ ரோஜா விக்கிறியோன்னு நினைச்சேன். நிறைய ரோஜா கொண்டு வந்தனா கண்டிப்பா கையில 10 ரூபா காசை கொடுத்திருந்திருப்பேன். நல்ல வேளை அந்த அக்கா பேச்சை கேட்டு ஒரே ரோஜா கொண்டு வந்தோம். மொத்தமா கொண்டு வந்திருந்தோமோ நம்ம காதல் காமெடியா இருக்கும் போல. இந்தா ரீனா, ஐ லவ் யூ. இந்த ஒத்த ரோஜா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ டு ராஜா. ஏய், என் காதல் ஜெயிச்சிருச்சு.
ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை எள்ளி எள்ளி தந்தாளே. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை எள்ளி எள்ளி தந்தாளே. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை எள்ளி எள்ளி தந்தாளே. சரி, நாம நம்ம வியாபாரத்தை பார்ப்போம். வயலை ஏமாத்தி புடுங்கின ரோஜா வச்சு இன்னைக்கு இந்த பார்க்ல இருக்க எல்லார் தலையிலையும் ரோஸ் வச்சிட வேண்டியதான். ஊட்டி ரோஸ் வாங்கலையோ ஊட்டி ரோஸ், ஒரு ரோஜா 10 ரூபா தான். ஊட்டி ரோஸ் வாங்கலையோ ஊட்டி ரோஸ், ரோஜா வாங்கலையோ ரோஜா ரோஜா. ஒத்த ரோசா ஒத்த ரோசா 10 ரூபா ஒத்த ரோசா. என்ன சின்ன பொண்ணு ரோஜாப்பு வியாபாரமா? பாடி ஊதாமண்ட. என்னடி ரோஜாப்பு வியாபாரம்? அடியே, மல்லிகைப்பூலாம் வாங்குற ரேட்ல அடி இருக்கு. ஒரு முளம் வாங்கிட்டு வந்து வித்தா 100 ரூபாய் 200 ரூபான்னு விற்க வேண்டியது இருக்கு. அவ்வளோ காசு கொடுத்து யார் வாங்குறது? அதான் இந்த ரோஜாப்பு வியாபாரத்துல இறங்கிட்டேன். அடடே, இதெல்லாம் ஊட்டி ரோசா? ஆ, உன் கொண்டையில ஊட்டியில பூத்த பூ மட்டும்தான் ஒட்டுமோ? கொடைக்கானல்ல இந்த பூ பூத்தா உன் கொண்டையில ஒட்டாதோ? அப்படிலாம் இல்ல. பின்ன என்ன, 10 ரூபாய்க்கு ஒரு ரோஜா வாங்கி வச்சுக்க. இந்த பூ ரொம்ப அழகா இருக்குடி. ஒத்த ரோஜா ஒத்த ரோஜா 10 ரூபா தான் இந்த ஒத்த ரோஜா. ஐய, நம்ம மொட்டைமணி நமிதா பாட்டி வராங்களே. பாட்டி நல்லா இருக்கீங்களா? ஆமா, வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பூ வேணுமா பூ வேணுமான்னு கேக்குற. ஏன் என்கிட்ட மட்டும் கேட்க மாட்டேக்க? விளையுத நிலத்துல தானே விதைச்சு போட முடியும். உங்க மண்டை பாறாங்கல்லு மாதிரி இருக்கு. இதுல என்னத்த சொருவுறது? இந்த பாரு சின்ன பொண்ணு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஊட்டி ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு 10 ரூபாய்க்கு முதல்ல ஒரு ஊட்டி ரோஸை கொடு. இது என்னடா இது? மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. அது சரி, எனக்கு தேவை 10 ரூபா தான். இந்த ரோஸை நீங்க உங்க தலையில வச்சாலும் சரி, உங்க காத்துல வச்சாலும் சரி. இந்தாங்க மொட்டைமணி நமிதா பாட்டி. ஊட்டி ரோஸா அழகா இருக்கு, பார்க்க சூப்பரா இருக்கு. இதோ என் தலைக்கு எம்பிட்டு அழகா இருக்கு பாத்தியா? ஆமா ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. இப்படியே பார்க்கு வாசல்ல என்ட்ரன்ஸ்ல போய் நின்னுங்க. இந்த பார்க்குக்கே திஷ்டி கிழிஞ்ச மாதிரி இருக்கு. அதுவும் சரிதான். ஐயோ ஐயோ, இந்த கிளவியை கலாய்க்கிறேன்னு தெரியாம என்னப்போ பாராட்டு விழா நடத்துற மாதிரி பல்ல பல்ல காட்டுது பாரு. குண்டையில் தாளம்பூ நெஞ்சிலே வாழப்பூ, கூடையில் என்ன பூ குசுப்பூ என் குசுப்பூ. என்ன அணைக்கலையக்கா, இப்படி கண்டும் காணாம போனா எப்படி? என்னடி உன்னை கண்டு என் காசை கரியாக்க சொல்றியா? காசை கரியாக்க வேண்டாங்க்கா, அப்படி பூவாக்குங்க. என்னடி சொல்ற? காசை பூவாக்கவா? ஆமாக்கா, இதோ பாத்தீங்களா, ரோஜா பூக்கா ரோஜா பூ. ஆமா, இது ரோஜா பூ தான். நான் என்ன மல்லிகைப்பூ நான் சொன்னேன்? அப்படி இல்லக்கா, இந்த ரோஜா பூ பார்த்தும் பார்க்காத மாதிரி எப்படி போறீங்க? என்னதாண்டி உனக்கு வேணும் இப்ப? எனக்கு ஒரு 10 ரூபா வேணும்க்கா. சும்மா கேட்டா தருவீங்களா? அதான் இந்த ரோஜா பூ கொடுத்துட்டு கேக்குறேன். ஓ, சும்மா கேட்டா கூட தருவேனே. எப்ப தருவேனா? கோயில் வாசல்ல அம்மா தாயே அப்படின்னு சொல்லி கேட்டா தருவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, சைக்கிள் கேப்ல என்ன பிச்சை எடுக்க சொல்றீங்களேக்கா. அடேங்கப்பா, என்ன போய் இதை நீ நேர்மையா வைக்கிற மாதிரி சொல்ற? ஆமாக்கா, ஒரு பூவை வெறும் 10 ரூபாய்க்கு தானே விற்கிறேன். இதுல என்னக்கா இருக்கு அநியாயம்? இருந்தாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லடி. ஆமா, இந்த பூ உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? என்னக்கா இது காமெடி? பூ எல்லாம் எங்க இருந்து கிடைக்கும்? செடியில இருந்துதான். இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என் கையில இருக்கிறது ரோஜா பூக்கா. நான் என்ன சாமந்தி பூ நாடி சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? ஒரே ஒரு பூ வாங்கிக்கங்கக்கா, 10 ரூபா தானே. ஐயய்ய, உன் தொல்லை தாங்க முடியல. சரிடி குடு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ரோசா பூ சின்ன ரோசா பூ, உன் பேர சொல்லும் ரோசா பூ, காற்றில் ஆடும் தனியாக, உன் பாட்டு மட்டும் துணையாக. மனசுல சூரியம்சன் தேவையானி நினப்பு. சொன்னாலும் சொல்லட்டாலும் இந்த பூவை என் தலையில வச்சோடனே சூரியம்சன் தேவயானி மாதிரியே இருக்கேல்லடி. நீ சொல்லுடி, பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஏக்கா, நான் உண்மையை சொல்றேன், அப்புறம் நீங்க வருத்தப்படக்கூடாது. உண்மையிலே இதை பாக்குறதுக்கு உசுலமணி தங்கச்சி மாதிரி இருக்கு. என்னது உசுலமணி தங்கச்சியா? கிடக்குறா லூசு. என் வீட்டுக்கார்ட்ட போய் கேட்போம். என்னங்க, நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கேன்? என்னங்க அக்காக்கா, நீங்க கொடுத்த ஐடியால என் லவ் சக்சஸ் ஆயிடுச்சுக்கா. என்னால உனக்கு ஒரு லாபம், உன்னால எனக்கு ஒரு லாபம். என்னால உங்களுக்கு என்ன லாபம்? நீ கொடுத்த ரோஸை வச்சு நான் ஒரு கடையே போட்டேன்னா பாரு. சூப்பர்க்கா, சூப்பர் சூப்பர். புது ரோஜா பூத்திருக்கு இளமாலையிலே, வான்மீகம் பூத்தூவும் அதிகாலையிலே, புது ரோஜா
பூத்தி இருக்கு இளமாலையிலே. வான்மேகம் பூத்தூவும் அதிகாலையிலே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.